ஓம் சாந்தி 20-4-2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 18-1-2005. ஒரு வினாடியில் சரீர உணர்விலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்வதன் மூலம் உங்களால் மாஸ்டர் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அருள்பவர் ஆக முடியும் என்று பாப்தாதா எங்கும் உள்ள தனது அதிர்ஷ்டமான அன்பான குழந்தைகளை பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் அன்பிலே திளைத்திருக்கின்றனர். இந்த இறை அன்பானது ஆன்மீக அன்பாகும். இந்த அன்பே குழந்தைகளான உங்களை தந்தைக்கு சொந்தமானவர்கள் ஆக்கியது. அன்பே உங்களை இலகுவாக வெற்றியாளர் ஆக்கியது என்று அமிர்த வேளையிலிருந்து ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு அன்பு மாலையை சூட்டினார்கள். ஏனென்றால் இறைவனின் அன்பானது குழந்தைகளான உங்களை நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படி ஆக்கும் என்பதை அறிவீர்கள். அன்பின் அனுபவம் எத்தகையது என்றால் அது உங்களை இறைவனின் பல பொக்கிஷங்களுக்கு அதிபதியாக்குகின்றது. தந்தை குழந்தைகளான உங்கள் எல்லோருக்கும் இறை பொக்கிஷங்கள் அனைத்தினதும் தங்க சாவியை வழங்கியுள்ளார். அந்த தங்க சாவி என்னவென்று உங்களுக்கு தெரியும் தானே? எனது பாபா. எனது பாபா என்பதே இந்த தங்க சாவியாகும். எனது பாபா என நீங்கள் சொன்னவுடனேயே நீங்கள் சகல பொக்கிஷங்களின் உரிமையையும் பெறுகின்றீர்கள். உங்களுக்கு சகல பேறுகளினதும் முழுமையான உரிமையுள்ளது. அன்பிலே திளைத்திருக்கும் எங்கும் உள்ள அன்பான ஆத்மாக்களுக்கும் சதா கருணை நிறைந்தவர்களாகி ஆத்மாக்களின் துன்பத்தையும் அமைதியின்மையையும் விடுவிக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் கட்டுப்படுத்தும் சக்தியால் தமது மனங்கள், புத்திகள், சம்ஸ்காரங்களை சதா கட்டுப்படுத்தும் மகாவீர் ஆத்மாக்களுக்கும் தந்தைக்கு சமமாக இருப்பதுடன் சங்கமயுகத்தில் சதா ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யும் ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் கருணை நிறைந்த தந்தையின் கருணை நிறைந்த குழந்தைகளாகி எல்லோருக்கும் அவர்களின் இலக்கை காட்டுவீர்களாக. கருணை நிறைந்த தந்தையின் கருணை நிறைந்த குழந்தைகளான நீங்கள் யாராவது பிச்சைக்காரர் போல் செயல்படும் போது அவர் நன்மை பெற்று அவரின் இலக்கை அடைய வேண்டுமென அந்த ஆத்மாவின் மீது கருணை கொள்வீர்கள். இத்தகைய ஆத்மாக்களின் தொடர்பில் உங்களில் எவராவது வரும்போது நிச்சயமாக நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பீர்கள். யாராவது உங்களின் வீட்டிற்கு வரும்போது எல்லாவற்றிற்கும் முதலில் நீங்கள் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பீர்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நபர் சென்று விட்டால் அது தவறாகவே கருதப்படும். அதேபோல் யார் உங்களின் தொடர்பில் வந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தந்தையின் அறிமுகம் என்ற தண்ணீரை கொடுக்க வேண்டும். அதாவது அருள்பவரின் குழந்தைகளாக அருள்பவர்களாகி நிச்சயமாக அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுங்கள். அதன் மூலம் அவர்களால் அவர்களின் இலக்கை சென்றடைய முடியும். ஸ்லோகம். விருப்பமின்மை என்பதன் மிகச்சரியான மனோபாவம் என்பதன் இலகுவான அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் பற்றற்றவராக இருக்கும் அதே வேளை அன்பானவராகவும் இருப்பதேயாகும். அவ்யக்த சமிக்ஞை. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வினால் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நானும் எனது பாபாவும் இந்த விழிப்புணர்வில் ஒன்றிணைந்தவராக இருங்கள். நீங்கள் மாயையை வென்றவர்கள் ஆகுங்கள். கரன் கரவன்கார் என்ற வார்த்தையில் தந்தையும் குழந்தைகளான நீங்களும்
ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள். குழந்தைகளின் கைகளும் தந்தையின் பணியும் குழந்தைகளான நீங்கள் மட்டுமே உங்களின் கைகளை நீட்டுவதற்கான பொன்னான வாய்ப்பை பெற்றுள்ளீர்கள். எனினும் எல்லாவற்றையும் செய்விக்கின்ற ஒரே ஒருவரே உங்களை செய்ய வைக்கின்றார் என்பதே அனுபவமாக உள்ளது. அவர் உங்களை கருவிகள் ஆக்கி எல்லாவற்றையும் உங்களை செய்ய வைக்கின்றார். இதுவே சதா உங்களின் மனதில் வெளிப்படும் ஒலியாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.